எப்பொழுதும் ராகி சேமியா இருந்தால் புட்டு, இடியாப்பம், உப்மா இது போல் தான் செய்வோம். இனி அது போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ராகி சேமியா பால் பாயாசம் செய்து சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 முந்திரி 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது தனியாக நான் எடுத்து வச்சிடுறேங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஃபுல்லாக எடுத்துட்டு மீதம் இருக்கிற அந்த நெய்யில் நான் 1 கப் அளவுக்கு ராகி சேமியா சேர்த்துக்கிறேங்க. இது 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்னதாக கிண்ணம் இருந்தால் அதில் அளந்து சேர்த்துக்கோங்க. இது போல் மெஷர்மெண்ட் கப்பு இல்லாட்டினா சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கிறேன். அடுப்பை மீடியமாக வச்சு லைட்டாக வறுத்து கொடுத்துக்கணும். லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு இப்போ இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். நல்லா திக்கான பாலாக இருக்குது, அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக எல்லா பாலையுமே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பால் வந்து நல்லா திக்காக தான் இருக்குது. இப்போ இதில் ஒரு 10-15 பாதாம் பருப்பு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பாதாம் பருப்பை. இப்போ பாருங்கள், பால் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறேன். இந்த சேமியா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. இது போல் லைட்டாக கொதி வரும்போது நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சேமியா நல்லாவே வெந்திருக்கும், நல்லா கொதி வந்துருச்சு. இதில் சர்க்கரை அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கொதிக்க விடக்கூடாது, பால் முறிஞ்சது போல் வந்துடும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரையில் அடித்து வச்சுருந்தேன், அது ஒரு சின்ன ஸ்பூனுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும். நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ தோல் எடுத்து வச்சுருந்த பாதாம் பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நெய்ஸாக அரைச்சி அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இது போல் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் பாதாம் பருப்பு அரைச்சி சேர்க்கறதுனால நல்லா க்ரீமியாக பாயசம் குடிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். கொதி வந்துருச்சு. லாஸ்ட்டாக வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரியை சேர்த்துட்டோம்னா ரொம்ப சூப்பரான ராகி சேமியா பால் பாயாசம் ரெடி. இதில் நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சிங்கன்னா சுகர் இருக்கிறவங்க பால் பாயாசம் வந்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுனால அவங்களால சாப்பிட முடியாது. இது பார்த்திங்கன்னா நம்ம ராகி சேமியா வச்சு செஞ்சுருக்கோம். நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்க வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாயாசம். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயாச ரெசிபி தான். எப்பொழுதும் வெள்ளை சேமியாவில் தான் பால் பாயாசம் செய்வோம். இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக நீங்கள் ராகி சேமியாலையும் பால் பாயாசம் செய்து கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக நல்லா க்ரீமியாக செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபாலோ கொடுத்துருங்கப்பா.